நேற்று ட்விட்டர் பார்த்துட்டு இருந்தப்போ அட்லி அல்லு அர்ஜுன் காம்போல ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் பார்த்தேன். நான் சத்தியமாக நம்பவே இல்லை, சரி இது ஒரு ஃபேக் நியூஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டேன். ஆனால் இன்னைக்கு யூடியூப் பக்கம் போய் பார்க்குறப்போ அவங்க 2 பேர் காம்போலையுமே ஒரு படம் வரப்போகுது, அதுவும் சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ மாதிரி ஒன்று பார்க்குறேன். சரி இவங்க காம்போல ஒரு படம் வரப்போகுது ஓகே, ஆனால் இவங்க காம்போல இப்படி ஒரு படம் வரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆரம்பிக்கலாங்களா? Hey everyone, welcome to the channel. வீடியோட ஸ்டார்டிங்கில் அட்லி அல்லு அர்ஜுன் அப்புறம் ப்ரொடியூசர்வங்களாம் சேர்ந்து பேசுகிற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதெல்லாமே யூஸ்வலாக நல்லா இருக்குது. ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று காட்டுறாங்க பார்த்தீங்களா, அதான் ஹைப்பே. இந்தியாவிலேருந்து அப்படியே அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜி ஸ்டுடியோஸில் கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதில் என்னப்பா இருக்குது, இப்போ வர எல்லா படத்துலையும் தான் விஎஃப்எக்ஸு சிஜிலாம் வருது, இந்த படத்துலையும் விஎஃப்எக்ஸு சிஜிலாம் வரும் போல், அதனால தான் போய் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதான் கிடையாது. மற்ற படத்தை விட இந்த படத்தில் விஎஃப்எக்ஸு சிஜியும் ஒரு படி மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவதார் படம் பார்க்குறப்பையா இருக்கட்டும், இல்லை அவெஞ்சர்ஸ் படம் பார்க்குறப்பையா இருக்கட்டும், இந்த படம் எல்லாமே பார்க்குறப்ப நம்ம ஒரு வேர்ல்டுக்குள்ளே கூட்டு போய் அந்த வேர்ல்டில் இருக்க விஷயங்கள் நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சுருப்போம். அதே மாதிரியே இந்த படமும் நம்ம ஒரு வேர்ல்டுக்குள்ளே கூட்டு போய் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான சில விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம காமிச்சிருப்பாங்க. அட்லி படம்னாலே அது டெக்னிக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான படமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தோட ஸ்கிரிப்டை படித்து பார்த்துட்டு அயன்மேன் அப்புறம் டெர்மினேட்டர் படத்தில் ஒர்க் பண்ணவர் என்ன சொல்கிறாருன்னா, I just got done reading the script and I gotta say my head is still spinning. இந்த வீடியோ பார்க்குறப்ப கண்டிப்பாக இது ஒரு அட்வென்ச்சர் ஆக்ஷன் படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழில் இல்லை இந்தியன் ஃபிலிம்ஸில் எதுவுமே பெருசாக அந்த வேர்ல்டுக்குள்ளே கூட்டு போய் அந்த வேர்ல்டு பயங்கரமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அந்த மாதிரி எந்த படமும் பெருசாக அந்த மாதிரி தெரியல. மேபி இந்த படம் நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு நம்புகிறேன். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, தெரி படத்தோட ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த ஃபஸ்ட் லுக்கில் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணதுலேருந்து இப்போ ஜவான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படத்துக்கு கொடுத்த ஹைப்பை வரைக்கும் அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனால் ஆடியன்ஸ்க்கு அந்த படத்தோட ஹைப்பை கொண்டு போய் சேர்க்கறதுல அட்லி அடிச்சுக்க ஆள் கிடையாது. எனக்கு பர்சனலாக அட்லி படம் எல்லாமே பிடிக்கும், ஜவான் படத்தை தவிர. வீடியோ லாஸ்ட்டில் அல்லு அர்ஜுனோட ஃபேஸை ஸ்கேன் பண்ணுறாங்க, எல்லாமே ப்ராக்டிக்கலாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே ஓகே, படம் மட்டும் சொதப்புச்சு.